தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக தேர்தல் காலத்தில் திருமங்கலம் ஃபார்முலா, ஆர்கே நகர் ஃபார்முலா, ஈரோடு கிழக்கு ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு பல ஃபார்முலாக்கள் வந்திருக்கு. பொதுவாக இதில் ஒரு காமனான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி பணமோ பொருளோ கொடுத்து வாக்காளர்களை கவர்ந்து அதன் மூலமாக தேர்தலில் வெற்றி பெறது அப்படின்றது தான் இந்த ஃபார்முலா அப்படின்றதுக்கான உள் அர்த்தமாகவும் இருக்கு. அப்படி இந்த எல்லா ஃபார்முலாவுக்கும் ரொம்பவே முன்னோடியான ஒரு ஃபார்முலா இருக்கு. வழக்கமாக கட்சி நிர்வாகிகள் விட்டு பணம் கொடுக்கறது, இல்லைன்னு பார்த்தோம்னா சாதி அமைப்புகள் இல்லை வர்த்தக அமைப்புகள் அப்படின்னு பல வகையில் மக்களுக்கு அந்த பணத்தை கொண்டு போகிறது, பணத்தை கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்றது பல வகையில் நடந்திருக்கு. ஆனால் தேர்தலில் மக்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு வாலண்டியர்ஸ் நியமித்து அவங்களுக்கு டெய்லி சம்பளம் கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு அந்த வாலண்டியர்ஸ் கரெக்டாக பணத்தை எல்லாம் கொண்டு போய் சேர்த்துறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு சூப்பர்வைசரையும் நியமித்த ஒரு தொகுதி அப்படின்னா அது மதுரை மேற்கு தொகுதி தான். மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய். ஜெயச்சந்திரனின் புதிய கிளை ஜனவரி 3 ஆவடியில் கோலாகல ஆரம்பம். ஜெயச்சந்திரன் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 2006 திமுக ஆட்சிக்கு வந்தது பிறகு நம்ம பார்த்தோம்னா மதுரை மத்திய தொகுதியில் அப்போது எம்எல்ஏ வெற்றி பெற்று அமைச்சராகவும் இருந்த தற்போது அமைச்சராக இருக்கிற பள்ளிவேல் தியாகராஜன் அவரோட தந்தை பள்ளிவேல் ராஜன் மரணம் அடைஞ்சிடறாரு. அதனால அந்த தொகுதிக்கு ஒரு இடைத்தேர்தல் நடக்குது. அப்போதைய முதல்வர் கருணாநிதி அவரோட மகன் அழகிரி அந்த தேர்தல் பொறுப்புகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. அப்போ அவரோட நண்பர் இல்லை அவரோட தொண்டர் ஹவுஸ் பாஜா வேட்பாளராக நிறுத்தி வெற்றியும் பெறாரு, மாபெரும் வெற்றியை பெறாரு. ஆனால் அந்த இடத்துல நேரடியாக கட்சிக்காரங்க பணம் கொடுத்தது அப்படி இப்படின்னு ரொம்பவே வெளிப்படையாக எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிடுது. அதனால 2007 மதுரை மேற்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது. அப்போ காங்கிரஸ் சார்பில் திமுக கூட்டணி போட்டிக்கிடுறாங்க. ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா நம்ம செல்லூர் ராஜு போட்டிக்கிடுறாரு அதிமுக சார்பில். அப்போ தான் இந்த மாதிரி பணம் கொடுக்கறதுக்கு வாலண்டியர்ஸ் அவங்களுக்கு டெய்லி சாப்பாடு சம்பளம், அதுவும் தவிர அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப காலமாகவே இருந்துட்டு இருக்கு. முதன்முறையாக ஒரு 500 ரூபாய் ஒரு வாக்குக்கு கொடுக்கறது அப்படின்றதும் மதுரை மேற்கு தொகுதியில் 2007 தான் உருவாச்சு. அந்த காசு போய் சேருதா அப்படின்னு சூப்பர்வைசர்ஸ் அப்படின்னு ஒரு திருமங்கலம் ஃபார்முலாவுக்கு கூட ஒரு முன்னோடியாக இருந்ததும் மதுரை மேற்கு தொகுதியோட ஃபார்முலா தான். மு க அழகிரி அவரால் அந்த பயன்படுத்தப்பட்ட ஃபார்முலா தான். பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர் அந்த தொகுதியில் போட்டிட்டு இருக்காரு. செல்லூர் ராஜு 3 முறை ஜெயிச்சுட்டு ஹேட்ரிக் வெற்றியோட ரொம்பவே பெருமிதமாக இருக்கிறாரு. இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, எம்ஜிஆர் 2வது முறையாக போட்டியிட்ட தொகுதியுமே கூட மதுரை மேற்கு தொகுதி தான். எம்ஜிஆருமே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. இந்த பக்கம் எப்படி நம்ம பார்த்தோம்னா, இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கேடிகே தங்கமணி, சங்கரையா போன்ற தலைவர்களுமே மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றிருக்காங்க. எம்ஜிஆர் பற்றி நம்ம சொன்னோம். 1950 முதன்முறையாக எம்ஜிஆருக்கு ரசிகர் மன்றம் தொடங்கினது அப்படின்றது மதுரையில் இருக்கிற அவரோட ரசிகர்கள் தான். அது மட்டும் இல்லை, 72 திமுகவில் இருந்து எம்ஜிஆர் நீக்கப்பட்ட போது எம்ஜிஆருக்கு ஆதரவாக மிகப்பெரிய அளவில் கூட்டம் போட்டது அப்படிங்கிறதும் மதுரையில் இருக்கிற ரசிகர்கள் தான் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆருக்கு ரொம்பவே எம்ஜிஆர் அரசியல் ரீதியாக எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் மதுரையில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்ற அளவுக்கு எம்ஜிஆருக்கு ரொம்பவே சென்டிமெண்ட்டான தொகுதி. எம்ஜிஆர் முதன்முறை போட்டியிட்ட அருப்புக்கோட்டை தொகுதி கூட அப்போதைய மதுரை மாவட்டத்துக்குள்ள தான் இருந்தது. அந்த அடிப்படையில் தான் அவர் அருப்புக்கோட்டையிலே போட்டியிட்டாரு. இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் அதிமுக தொடங்கினதுக்கு அப்புறம் போட்டியிட்ட 3 தொகுதியுமே அப்போதைய மதுரை மாவட்டத்துக்குள்ள இருந்த தொகுதிகள் தான் அப்படின்னு எம்ஜிஆருக்கு ரொம்பவே சென்டிமெண்ட்டான ஒரு இடமாகவும் மதுரை இருந்திருக்கு. அது மட்டுமல்ல, 80 ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு உலகத்தமிழ் மாநாடுமே தன்னோட மதுரை மேற்கு தொகுதியில் ரேஸ்கோஸ் அதுக்கு பக்கத்தில் தான் எம்ஜிஆர் நடத்தவுமே செஞ்சாரு. அந்த அளவுக்கு எம்ஜிஆருக்கு ரொம்பவே எமோஷனல் கனெக்டான ஒரு தொகுதியாகவும் மதுரை மேற்கு தொகுதி இருக்கு. இயல்பாகவே அதனால ஒரு அதிமுகவுக்கு ஃபேவரான ஒரு தொகுதியாகத்தான் மதுரை மேற்கு தொகுதி இருக்கு. அதன்படி பார்த்தோம்னா இதுவரைக்கும் மதுரை மேற்குல அதிமுக 7 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக 4 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. சிபிஎம் 2 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. காங்கிரஸ் 2 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 தேர்தலில் பார்த்தோம்னா செல்லூர் ராஜு கிட்டத்தட்ட 9000 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக சார்பில் போட்டியிட்ட சின்னம்மால வெற்றி பெற்றிருந்தாரு. அதே வேளையில் இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா நாம் தமிழர் 2021 கிட்டத்தட்ட 18,000 வாக்குகள் அப்படிங்கிறத இந்த தொகுதியில் வாங்கியிருந்தாங்க. தற்போது தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கிற வெற்றிக்குமரன் அவர் தான் தென்மண்டலத்தோட குறிப்பாக அந்த மதுரை அந்த பகுதியோட மண்டல செயலாளராக இருந்த வெற்றிக்குமரன் அவர் தான் போட்டியிட்டார். 18,000 வாக்குகள் வாங்கினாரு. மதுரை மேற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக சார்பில் நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக மீண்டுமே செல்லூர் ராஜு போட்டியிடுவதற்கான
வாய்ப்பு அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்குது. திமுக சார்பில் நம்ம பார்த்தோம்னா தலைமைச் செயற்குழு உறுப்பினராக இருக்கிற வழக்கறிஞர் பாலாஜி போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மாநகராட்சி கவுன்சிலராக இருக்கிற ஜெயராம் அவருமே போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைஞரணியைச் சேர்ந்த ஜிபி ராஜா அவருமே போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் கடந்த முறை போட்டியிட்ட சின்னம்மாள் அவங்களுமே மீண்டுமே போட்டியிடுவதற்கான முயற்சிகளையுமே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா தாவேக சார்பில் வந்து தங்கப்பாண்டி அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மதுரை மேற்கில் நாம் தமிழர் வேட்பாளராக திருநாவுக்கரசு அவர் வந்து அறிவிக்கப்பட்டிருக்காரு. அதில் மேற்கோட வேலைவாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளி கல்லூரியோட அதில் இருக்கிற வேலைவாய்ப்புகள், அதே போல் சின்ன பெரிய அந்த வர்த்தக நிறுவனங்களில் இருக்கிற வேலைவாய்ப்புகள், இதுதான் வந்து முக்கியமான விஷயங்களாக இருக்குது. ஆனால் பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா புதுசாக வந்து செல்லூர் ராஜு எதுவுமே வந்து தொகுதிக்கு கொண்டு வரல அப்படின்ற விமர்சனங்களை வந்து கடுமையாக எதிர்க்கட்சிகள் வந்து முன்வைக்கிறாங்க. அதே நிலையில் செல்லூர் ராஜு நான் அதிமுகவில் இருக்கும்போதெல்லாம் எல்லாமே வந்து கொண்டு வந்தேன், திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் சொல்கிறேன் எந்த கோரிக்கையுமே வந்து அவங்க வந்து ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளையும் வந்து செல்லூர் ராஜு வந்து முன்வைக்கிறாரு. மதுரை மேற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அகமுடையர், பெருமலை கல்லூர் உள்ளிட்ட சமூகங்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா நாயக்கர், வெள்ளாளர், விஸ்வகர்மா உள்ளிட்ட சமூக மக்களும் இருக்காங்க. அதே போல் இஸ்லாமியர்கள் அப்படின்னு ஒரு பரந்துபட்ட அனைத்து சமூக மக்களும் வாழ்கிற ஒரு தொகுதியாகவும் மதுரை மேற்கு தொகுதி வந்து இருக்கு. கடந்த 2024 தேர்தலில் நம்ம பார்த்தோம்னா அதிமுக பாஜக தனிச்சு தான் போட்டிக்கிட்டாங்க. இந்த பக்கம் சிபிஎம் சார்பில் வந்து சு வெங்கடேசன் போட்டிக்கிட்டார். ஆனால் சு வெங்கடேசன் வாங்கின வாக்குகளை விட அதிமுக பாஜக இணைந்து வாங்கின வாக்குகள் அப்படின்றது கிட்டத்தட்ட 85,000 அந்த அளவுக்கு இருக்கு. இது வந்து நிச்சயமாக வந்து செல்லூர் ராஜுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அதே வேளையில் திமுக கூட்டணி கட்சிகளுக்குமே வந்து நல்ல வாக்குகள் உள்ள தொகுதியாகத்தான் இருக்கு. கம்யூனிஸ்டுகளுக்கு நல்ல ஒரு வாக்கு வங்கி உள்ள தொகுதியாகவும் இந்த தொகுதி வந்து இருக்கு. கம்யூனிஸ்டுகள் அப்படின்னும் போது நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி தோழர் சங்கரை, அதாவது சுதந்திர போராட்டத்தில் தொடங்கி வந்து பல்வேறு போராட்டங்களில் தமிழ்நாட்டில் வந்து பங்கு பெற்ற ஒரு தலைவராகவும் வந்து அவர் இருந்தார். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு அரசால் வந்து தகைசால் தமிழர் அந்த பட்டமுமே வந்து வாங்கின ஒரு நபராகவும் இருக்கார். அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா அண்ணா காலத்திலே வந்து போக்குவரத்து துறை சார்ந்த பிரச்சனைகளை வந்து கலைஞர் கருணாநிதி அவருக்கு வந்து ஆலோசனை வழங்கி அப்போது தீர்த்ததாக இருக்கட்டும். அதே போல் நியாய விலை கடைகள், ரேஷன் கடைகளை வந்து நகர்பகுதிகளில் மட்டுமில்லை கிராமங்கள் தோறும் கூட கொண்டு போகணும் அப்படின்னு எம்ஜிஆருக்குமே வந்து ஆலோசனை சொல்லி எம்ஜிஆரோட ஆட்சி, கலைஞர் எம்ஜிஆர் 2 பேர்கிட்டையுமே வந்து ஒரு நல்ல நட்புறவோடு இருந்த தலைவராகவும் சங்கரையா வந்து இருந்தார். அதனால தான் என்னவோ எம்ஜிஆர் வந்து எனக்கு மட்டும் ஒரு 1 லட்சம் வாக்குகள் போடுற வாய்ப்பு இருந்தால் என்னோட 1 லட்சம் வாக்குகளையும் வந்து நான் சங்கரையாவுக்கு தான் போடுவேன் அப்படின்னு எம்ஜிஆரே வந்து ரொம்ப பெருமைப்பட பேசிய ஒரு தலைவர் சங்கரையா. அவரோட 1967 திமுக ஆட்சியை பிடிச்சப்ப அந்த தொகுதியிலிருந்து சட்டமன்றத்துக்கு போன சட்டமன்ற உறுப்பினராகவும் சங்கரையா இருக்காரு. அதே போல மற்றும் ஒரு தலைவர் KTK தங்கமணி அவருமே வந்து அந்த தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று போயிருக்காரு அப்படின்னு மதுரை மேற்கு தொகுதிகளுக்கு வந்து பல்வேறு சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. 2026 மதுரை மேற்குல யார் வெற்றி பெறுவான்னு பார்த்தா ஒரு புறம் 3 ஹேட்ரிக் வெற்றியை பெற்றுட்டு செல்லூர் ராஜு இருக்காரு. இன்னொரு புறம் இந்த முறை வந்து கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற அடிப்படையில் திமுகவுமே வந்து களத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா நாம் தமிழர் கடந்த காலங்களிலே வந்து நல்ல வாக்குகளையுமே வந்து வாங்கியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துக்குமே வந்து மதுரையில் வந்து அவரோட 2வது மாநாடுலாம் நடத்தியிருக்காரு. மதுரையில் வந்து இயல்பாகவே இன்னும் சொல்ல போனால் விஜய் வந்து முதன்முறையா மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய், மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு, சோழவந்தான் அப்படின்னு எல்லா தொகுதியிலுமே விஜய் தான் போட்டிடுறேன் அப்படின்னு அறிவிச்ச இடத்துல கூட மதுரை மேற்குமே இருக்கு. அப்படின்றதுனால தாவேகாவுக்குமே வந்து அந்த தொகுதியில் ஓரளவுக்கு நல்ல வாக்குகள் வரும் அப்படின்றது தான் வந்து பார்க்கப்படுது. பார்ப்போம் 2026 மதுரை மேற்கு தொகுதியில் யார் யாரெல்லாம் போட்டியிட்டா வெற்றி பெறுவதற்கு யாருக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். ஜெயச்சந்திரனின் புதிய கிளை ஜனவரி 3 ஆவடியில் கோலாகல ஆரம்பம். ஜெயச்சந்திரன் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.